ஹை கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ஊட்டி போயிட்டு வந்தேன் ரீசெண்டாக. அதை பற்றி சொல்ல தான் போகிறேன். ஊட்டி போயிட்டு வந்ததில் ஆர்சி காரும் ஹெலிகாப்டரும் 2 வீடியோ போட்டிருக்கேன். போய் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம் இன்றைக்கி என்ன பற்றி பேச போகிறோம்னா ஊட்டி பற்றி தான். ரீசெண்டாக என் கசின்ஸ் கூட நான் ஊட்டி போயிருந்தேன். ஜாலியாக தான் இருந்தது. அங்கே ஊட்டியிலே போடலான்னு பார்த்தேன் அந்த வீடியோவை. முடியல, அங்கே ஒரே குளிராக இருந்தது. செம்ம குளிர் கைஸ். ஜாக்கெட் வாங்கினாதான் என் சைஸுக்கு ஒன்றும் இல்லை. நல்லா திரும்பி அப்படியே வந்துட்டோம். திரும்பி வரல. 2 நாள் அங்கே தங்கிட்டு தான் 3 நாள் அங்கே தங்கிட்டே வந்தோம். ஏன் இந்த வீடியோலாம் போடலன்னா, இந்த ஆர்சி கார் போட்டு இந்த ஆர்சி கார் ஹெலிகாப்டர் சொல்லி பார்த்தீங்களா, அந்த வீடியோ போட்டு ஒரு 2 நாள் இருக்குமா, ஒரு நாள் இருக்குமா, ஒரு நாள் இருக்கும். அப்போ நேற்று தான் போட்டேன் அந்த வீடியோவை. ஒரு 2 வியூஸ் கூட போகல கைஸ். யாருக்கோ ஒருத்தர் போயிருக்கு. ஏதாச்சும் யாருக்காச்சும் போட்டுமே. சரி கைஸ், வாங்க நம்ம ஊட்டியை பற்றி பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க போகலாம். அது ஊட்டி போகும்போது செம்மையான குளிர் இருந்துச்சு. அங்கே ட்ரிப்பாக போனீங்கன்னா ஒரு ஜாக்கெட் வாங்கிட்டு போகலாம். ஜாக்கெட் எடுத்துகிட்டு போகலாம். எவ்வளோ ஹைட்டில் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டைலில் இருக்குல்ல, அது அந்த கிட்ட இருந்தது. மேலே போனவொடனே அதெல்லாம் காணாமல் போயிடுச்சு. ஏன்னு தெரில. ஏன்னா தெரில இல்லை. சரி, நான் நம்ம ஸ்டைல் தான் வேண்டாம். அங்கே நிறையா டாய்ஸ் கிடக்கு. ட்ரோன்னா கம்மியாக தராங்க கைஸ். 1000 ரூபாய்க்கு தராங்க ட்ரோன். நாங்கள் நான் வாங்கினது டாய் ட்ரோன் தான். இந்த பிளாக் கலரில் இருக்குல்ல, டிஜே ட்ரோன்னு இருந்துச்சு. ரேட் கேட்கல. ஆர்சி காரு வீடியோ போட்டிருக்கேன். போய் பார்த்துட்டு வாங்க. நான் இருக்கிற இடம் வந்து திருச்சியில் ரவுண்டான இடம், மாத்தூர் ரவுண்டான இடம். அங்கே தான் இருக்கேன். ஊட்டியில் ரூம்ஸ்லாம் நிறையா இருந்தது. நாங்கள் சூஸ் பண்ணது ஏசி இல்லாத இடம் தான். ஏசி இல்லாத சொன்னால் எங்கள் அம்மா போதெல்லாம் சொல்லுவோம். ஏசி ரூம் நான் வாங்கலை, என் அத்தை வாங்கினாங்க ஏசி ரூம் இல்லாதது. அதுக்கப்புறம் ஜாலியாக தான் போச்சு. திடீர்னு எங்களுக்கு ஒரு ஷாக்கு. அங்கே நிறையா இடத்துக்கு போனோம். பிளாக் தண்டர் அந்த மாதிரிலாம் போனோம். பிளாக் தண்டர் ஊட்டியில் இல்லை, உங்கள் தூரம் தான் ஊட்டியிலேருந்து. அங்கெல்லாம் போனோம். மெயினாக நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம் கைஸ், இந்த லேக்கு. சரியான கூட்டம். அங்கே போகிற வெளியே சாப்பிட்டுட்டே போனோம். லேக்கில் குளிச்சுட்டோம். செம்மையாக இருந்தது அந்த லேக்கு. இந்த லேக் பேரில் என்னமோல அங்கேருந்து நடந்து போடுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால நாங்கள் போயிட்டு ஒரு 3 மணி நேரம் குளிச்சுட்டு வந்துட்டோம். வந்து பார்க்குறோம், பாம்பு நடுவில் ஓடுது கைஸ். ஒரே அந்த இதுவாக இருக்குல்ல, என்ன பாம்புன்னு தெரியல, பார்க்க நல்ல பாம்பாக தான் இருந்தது. பழம்லாம் இருக்குல்ல, அப்படியே ஓடிடுச்சு கைஸ் எங்களுக்கு முன்னாடி பாம்பு. நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன். என் கசின் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லி எங்கள் அத்தை கிட்ட சொல்கிறாங்க. எதாவது பார்த்து ஒரு வழியில் ஒரு பெரிய யானை கைஸ் ஓடிச்சு. உங்களுக்கு காஷ்மீர் பாம்பு நீங்க இப்படி வந்து எங்கள் சைடு வந்து இப்படி போயிடுச்சு. கருப்பு கலரில் இருந்துச்சு. அந்த பல்ல ஆல்ரெடி விழுந்துருச்சு. திரும்பி ஆடிட்டு இருக்கு. ஊட்டி வந்து நல்ல பிளேஸ் தான். எவ்வளோக்கு எவ்வளோ குளிரோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஞ்சர். ஆனால் எவ்வளோ ஹைட்டில் இருந்துருங்க. ஊட்டியாக இருந்து தலை சுற்றி வாமிட் எடுத்துட்டோம் நாங்கள். நானே என் கசினுக்குலாம் ஏசியே ஒத்துக்காது.
என் கசினுக்கு தலைவலி போயிட்டோம். போல காலையிலே படுத்துட்டான். அதுக்கப்புறம் ஸ்கூட்டி அடிச்சு அதுக்கப்புறம் ஸ்கூட்டியில் போயிட்டுருவாங்க. டிரைவர் மட்டும் ஓட்டி எங்கள் அப்பா மட்டும் ஓட்டிட்டு போயிட்டாங்க காரு. டிரைவருக்கு ஒன்றும் எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே ஆகல. அவரே ஓட்டிகிட்டே இருக்காரு. எங்கள் கூட யாரோ ஒருத்தவங்க ஊட்டிக்கு தான் போனாங்க. எல்லாரும் ஊட்டிக்கு தான் போவாங்க. போகிற ரோட்டில் ஒரு யானை எங்களை கிராஸ் பண்ணி ஓடுது. அதை விடுங்க. இந்த ஒரு மாடு இருக்குது கைஸ், இந்த இதில் போட்டுருந்தாங்க. அதான் பார்த்தோம். அங்கே புதுசாக ஒரு அணில் இருந்துச்சு. அணில் மாதிரி இருந்தது. அணிலான்னு தெரில. ரொம்ப பொறுமையாக ஒன்றுது. பொறுமையான இல்லை, அவ்வளோ பொறுமையாக இல்லை. நார்மலாக கொஞ்சம் ஸ்லோ தான். அவங்க ஸ்நாக்ஸ் தான் ஆகணும். கம்மி பேர் ஆகணும். ஆஷ்மிலோ இதே ஸ்நாக்ஸ் கிடச்சிச்சு. தண்ணி பாட்டிலாம் இங்கே கிடைக்கிற அளவுக்கு அங்கெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. தண்ணி பாட்டில் இந்தியாவில் கிடைக்கிற அளவுக்கு. இந்தியாவில் தான் ஊட்டி இருக்குது. திருச்சி, சென்னை, மதுரை இந்த மாதிரி கிடைக்கிறதுலாம் ஊட்டியில் கிடைக்க முடியுது. ஆக்சுவலி கொடைக்கானலில் போகிறதா இருந்தோம். நாங்கள் இருக்கிற ஒரு நடந்து ரொம்ப தூரம். அது இல்லை, நாங்கள் ஊட்டியே போயிட்டோம். ஊட்டி இங்கேனா அதுக்கு ஆப்போசிட்டு கொடைக்கானல். கொடைக்கானலும் கொஞ்சம் தான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் ஹைட்டில் தான் இருக்கும். இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோ என்ன பண்ணலாம் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கேட்க ஒரே ஒரு லைக் தான் போட்டு பாருங்கள். காசா பணமோ. நன்றி, நமஸ்தே.